மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். இது உங்களுக்கான சிஏ வீடியோ தான்யா. என்னடா லைவை காணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அடுத்து லைவு. இது வந்து பழைய கண்டென்ட்னால அந்த லைவாக பண்ண முடியாமல் இன்னைக்குலேருந்து உங்களுக்கு லைவ் வந்துடும். லைவ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எனக்கு ஜாக்சன் சாரோடது எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கப்பா. ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு வெறும் 50% ஆஃபரில் ராயல் பாஸ் கிடைக்கும். 900 நீங்கள் ராயல் பாஸ் எடுத்துக்கலாம். அதற்கு CWJ50 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, போயிடலாமே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். 18 வரையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். 19 ஒன்றும் இல்லைப்பா. 18 ஒரு முக்கியமான டே மிஸ் ஆயிருக்கு. அதை என்னென்னு பார்த்துருவோம். இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே செப்டம்பர் 18 வந்து இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2020 இருந்து. சரியா? இந்த டே எதற்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் கேப் பே கேப்பை வந்து குறைக்கணும். எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக பே கொடுக்கணும். ஒர்க் பார்க்குறாங்களோ அதற்கான வேல்யூ அதற்கான பே கொடுக்கணும். ஜெண்டருக்காக வந்து நீங்கள் ஒரே ஒர்க்கு பட் வந்து நீங்கள் மேலே நீங்கள் ஃபீமேல், அதனால் உங்களுக்கு சேலரி மாறும். அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றக்கான ஒரு டே தான் இந்த இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே. செப்டம்பர் 18 யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க. ரைட்டு. யூஎனோட செகண்ட் ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் US, ஃபவுண்டர் 1945. சரியா? அவுட் சைடில் இருக்கேன், அதனால் சவுண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்ட்லாம் கேட்கும். இதை நினச்சிக்கிறாதீங்க. இன்டர்நேஷனல் டாக் லைக் பைரேட் டே. இது வந்து சும்மா ஒரு ஜாலியான ஒரு டேவாக கொண்டு வரப்பட்டுச்சு. செப்டம்பர் 19 வந்து இன்டர்நேஷனல் டாக் லைக் பைரேட் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இது வந்து 1995 சும்மா ஜாலியாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் வந்து இது ரொம்ப பிரபலமான டேவாக மாறிடுச்சு. சரியா? பைரேட்ஸ் மாதிரி வந்து சேட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இந்த இன்டர்நேஷனல் டாக் லைக் பைரேட் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணப்படும் செப்டம்பர் 19. ரைட்டு. நெக்ஸ்ட். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பே அப்படின்றதுக்கும் 18க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு பே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்பாயின்மெண்ட். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அப்பாயிண்ட்ஸ் விஷாகா முல்லே as MD and CEO. விஷாகா முல்லே வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட MD and CEO ஆக பொறுப்பெடுத்திருக்காங்க, அஜய் சீனிவாசனை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? அஜய் சீனிவாசனை ரீப்ளேஸ் பண்ணி ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட MD and CEO ஆக விஷாகா முல்லே அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் 5 வருஷத்துக்கு. சரியா? இவங்க 2022 இதில் தான் இருக்காங்க. இவங்க தான் இப்போ MD and CEO பொறுப்பெடுத்திருக்காங்க. சரியா? ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட CEO யாரு? விஷாகா முல்லே, ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2007. ரைட். இதே மாதிரி எம் பரமசிவன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஒன் ஆஃப் த டைரக்டராக 3 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கார் எம் பரமசிவம். நெக்ஸ்ட். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மூளை இருக்க எல்லாருமே வந்து ஆதித்யா சேனல் பார்ப்பாங்க. சரியா? மூளை அவங்க பேர். மூளை இருக்க எல்லாருமே வந்து ஆதித்யா சேனல் பார்ப்பாங்க. அதான் உங்களுக்கான க்ளூ. டாக்டர் சீமா சமி பஹூஸ் ரீஅப்பாயின்ட் அஸ் UN உமன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதாவது யூஎனோட இன்னொரு தனி அமைப்பு தான் UN உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. UN உமன் சொல்லுவாங்க. அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆல்ரெடி சிமா சமி பஹூஸ் அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. இப்போ அவங்க திருப்பி வந்து ரீஅப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரி, இனிமேல் அடுத்து நீங்களே வந்து இருங்க அப்படின்னு சொல்லி 2029 வரையும் 2029க்கான ஸ்ட்ராட்டஜிக் பிளானை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ரீஅப்பாயின்ட் பண்ணிட்டாங்க UN. சரியா? இதே மாதிரி அமித் காரே வைஸ் பிரசிடென்ட் நம்ம CP ராதாகிருஷ்ணனோட செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. நெக்ஸ்ட். MOU. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎனை பொறுத்தவரையும் விமன் எல்லாருமே வந்து சாமி மாதிரி பார்க்கப்படுவார்கள். சரியா? யூஎனை பொறுத்தவரையும் விமன் எல்லாருமே வந்து சாமி மாதிரி பார்க்கப்படுவாங்க. சாமி அவங்க பேர் சாமி. ஓகே. MOU. DPIIT signs MOU with Cardeco Group to boost startup ecosystem. அதாவது வந்து Cardeco அப்படின்னு பார்த்துருப்பீங்க எல்லாரும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல இருந்து நிறைய ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபின்டெக் சர்வீசஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க Cardeco. சைட்லாம் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட பார்த்துருப்பீங்களா. அவங்களோட நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் சப்போர்ட்டை கொடுக்கலாம். இதுக்கான சப்போர்ட்டை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஃபின்டெக் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் சைட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான இந்த ட்ரைனிங் கொடுக்குறது, மார்க்கெட் பற்றின ஒரு அக்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக தான் DPIIT கார்டிகோ குரூப்போட ஒரு MOU போட்டிருக்காங்க. சரி, DPIIT செக்ரட்டரி அமர்தீப் சிங் பாட்டியா, ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1995. ரைட்டா? ரைட். இதே மாதிரி நம்ம இந்தியாவும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் IRCOக்கான ஒரு MOU சைன் பண்ணியிருந்தாங்க. இது எதற்கான பார்த்து ஞாபகம் இருக்கா? இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ் ஃபார்
இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணியிருந்தாங்களே. ஸோ நீங்கள் அதில் அந்த சைட் மூலமாக வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து வேகன்சி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ, ஐ மீன் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் இந்தியாவும் சேர்ந்து. ரைட், நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ IAF பர்பஸ் 2 lakh crore டீல் டு அக்யூர் 114, அதாவது 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கான டீல் 2 கோடி ரூபா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான டீலை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க மேட் இன் இந்தியா பிளானுக்காக. சரியா, ஸோ 114 ரஃபேல் ஜெட்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பிளான். இந்த 2 லட்சம் கோடிக்கான மேட் இன் இந்தியா பிளானில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை. சரியா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இது வந்து 60% இந்தியன் மேனுஃபேக்சராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டசால்ட் ஏவியேஷனும் டாடா குரூப்பும் சேர்ந்து இதை ரெடி பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ இது வந்து இப்போ வந்து 36 ஜெட்ஸ் இருக்குது. சரியா, 2016 டீல் படி 36 ரஃபேல் ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வந்து அது வந்து டோட்டலாக வந்து 176 ஏர்கிராஃப்ட் வந்து இருக்குது. சரியா, ரைஸ் ஆகும். ஸோ இந்த அப்ரூவல் முடிஞ்சிச்சுன்னா 176 மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஸ். ஸோ 36 வந்து எஸ் 36 வந்து இந்தியா நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 26 ஆல்ரெடி இந்தியன் நேவியாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இப்போ ஒரு 114 ரெடியாக போகிறது. ஓகே, ஆக மொத்தம் 176 ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியாவோட ரஃபேல் ஏர்கிராஃப்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் அமர்பிரீத் சிங், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1932. ரைட். ஸோ நம்ம மூடியா கம்பைன்ட் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸை 16வது எடிஷனை இனாகரேட் பண்ணி வைத்திருக்கிறார். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, சமிட். ஸோ 44th SCO ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் கவுன்சில் மீட்டிங், அதாவது வந்து 44வது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட கவுன்சில் ஆஃப் ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் ராட்ஸ் மீட்டிங் வந்து நடந்தேறி இருக்கிறது. எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிரிக்ஸ் ரிபப்ளிக்ல சால்பான் அட்டா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. சரியா, ஸோ இது வந்து எதற்கானது, இவங்க வந்து நம்ம பகல்காம் அட்டாக் டெரர் அட்டாக் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங் வந்து எதற்காக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது இந்த SCO அமைப்பில் இருக்கவங்க எல்லாரும் வந்து கோஆர்டினேஷனாகவும் இன்ட்ராக்ஷனாகவும் இருக்கணும் மெம்பர் ஸ்டேட்ஸ் கூட. இந்த ஃபைட்டை, இந்த டெரரிசம்க்கு, எக்ஸ்ட்ரீமிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான ஒற்றுமையை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதோட செக்ரட்டரி ஜெனரல் நூர்லன் எரம்பே, ஹெட் குவார்டர்ஸ் பீஜிங், சைனா, ஃபவுண்டட் 2001. ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி ரபி அபியான் 2025 கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, நியூ டெல்லியில். ஸோ இதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரபி சீசன் வருதுல்ல, ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் ரபி சீசன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சீசனுக்கான இந்தியாவில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும், ஸ்ட்ராட்டஜிலாம் கொண்டு வரணுன்றக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த ரபி அபியான் கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் நடந்தேறி இருக்கிறது. சரியா, சின்ன சின்ன மீட்டிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருந்தால். ஓகே, எஸ். ஸோ பின்னாடி ஒரு மசூதி இருக்குது, அதனால மசூதி சவுண்ட் கேட்குதா. இண்டெக்ஸ், இந்தியா ரைசஸ் டு 38th இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2025. அதாவது வந்து இந்தியா வந்து குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ், நம்ம வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா 38வது இடத்துல இருக்காங்க. 2015 81வது இடத்துலையும் 2020 48வது இடத்துலையும் இந்த இந்தியா இப்போ 38வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள். சரியா, ஸோ இதில் வந்து ஓவர் பர்ஃபார்மிங்காக வந்து இருப்பதும் இந்தியா தான். லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங்கில் ஓவர் பர்ஃபார்மராக இருப்பதும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டாப்பில் யார் இருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க. ரைட்டு. ஸோ அதில் யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சுவிட்சர்லாந்து வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஸ்வீடன், அதுக்கடுத்து US, அதுக்கப்புறம் கொரியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர். டாப் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், US, கொரியா, சிங்கப்பூர். 4 S 1 K வரும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து, ஸ்வீடனு, ஸ்டேட்ஸு, சிங்கப்பூர். 4 S 1 K. சரியா, எஸ் 4 S, அதில் 4வது மட்டும் S கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸில் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எலான் மஸ்கை கீழே இறக்கி நம்ம ஆரக்கிளோட லாரி எலிசன் வந்து டாப் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து சொல்லப்பட்டிருக்காரு. ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸில் எலான் மஸ்க்கு கீழே தள்ளி முதல் இடத்துக்கு நம்ம ஆரக்கிளோட லாரி எலிசன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கிறார். ரைட்டு. நெக்ஸ்ட், பேங்கிங். So Kotak 811 ranks 3rd global in banking app downloads in H1 2005. அதாவது வந்து நம்ம பேங்கிங் ஆப் தெரியும், Kotak 811. ஸோ 211 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் ஒன்று தான் Kotak 811 சொல்லி ஒரு ஆப்பு, Kotak Mahindra பேங்கோடது. ஸோ குளோபல் லெவலில் 3rd பேங்கிங் ஆப் அதுதான் அதிகமாக டவுன்லோட் ஆனாங்க. 16 மில்லியன் டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. ஸோ SBI யோனோ ஆப்பை விட 2 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து அதிகம். 14 மில்லியன் தான் SBI யோனோ ஆப்பே. ஸோ இவங்க வந்து 16 மில்லியன் அடிச்சிருக்காங்க. இது குளோபல் லெவலில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஆப் மூலமாக நீங்கள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது, ஸோ எக்ஸ்ட்ரா டெபிட் கார்டு, செக் புக்ஸ், இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் அதில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், ஸோ நியூ பேங்க், பிரேசிலோட நியூ பேங்க் ஆப்பும், ஸோ அவங்கள தொடர்ந்து ரிவோல்ட்னு சொல்லி யூகே சேர்ந்த ஒரு பேங்கோட ஆப் தான் வந்து டாப் 2 பொசிஷனில் இருக்காங்க. 3rd இருக்கிற நம்ம Kotak Mahindraவோட Kotak 811. ஸோ 4th பொசிஷன் இருக்குது SBIயோட யோனோ ஆப். ரைட்டா, ஸோ இதுதான் பொசிஷனு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Kotak Mahindra பேங்கோட CEO அசோக் வஷ்வனி, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1985. ரைட்டு.
ஸோ இதே மாதிரி நம்ம சஞ்சர் சாத்தி ஆப், ஸோ இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியல. ஸோ இந்த ஆப் எதற்கானது அப்படின்னா, உங்கள் ஃபோனோ உங்களோட கேஜெட்ஸ், டெக்னாலஜி கேஜெட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்கள் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்பில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து பிளாக் பண்ணப்பட்டு அது ஐஎம்ஐ நம்பர் மூலமாக பிளாக் பண்ணப்பட்டு கண்டுபிடிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சஞ்சர் சாத்தி ஆப். ஜனவரி மாதம் கொண்டு வந்தாங்க, பார்த்துருக்கோம். எஸ், ஜனவரி மாதம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆப் கிட்டத்தட்ட 50 லட்சம் டவுன்லோட்ஸை தாண்டி இருக்கிறது. ஓகேவா, அடுத்த 8 மாதத்துல 50 லட்சம் டவுன்லோட்ஸை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட். கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கெட்ஸ் செபி நாட் ஃபார் அப்கமிங் IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கனரா பேங்கோட சப்சிடியான கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அப்ரூவலை வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட வாங்கணும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணணும்னா செபி கிட்ட வாங்கணும். ஸோ செபியோட செபியோட அப்ரூவலை வாங்கி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ண போகிறாங்க கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ரைட், ஸோ இதான் கதையே, வேறு ஒன்றும் இல்லை அதில் பெருசாக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம NPC வந்து வியோனா ஃபின்டெக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம செபி மாதிரி நம்ம இந்த தேர்ட் பார்ட்டி இந்த பேமெண்ட் ஆப்லாம் வந்து NPC தான் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ வியோனா ஃபின்டெக்கு வந்து அப்ரூவலாக கொடுத்துருவாங்க. நம்ம NPC நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், நேஷனல். ஸோ Ministry of New and Renewable Energy launches India's first national geothermal energy policy. Geothermal energy policy நான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நேஷனல் ஜியோதெர்மல் எனர்ஜி பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி. ஸோ இந்த பாலிசி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம ஜியோதெர்மல் எனர்ஜி, அதாவது வந்து பூமியோட இன்டர்னல் ஹீட்டை யூஸ் பண்ணி ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஹீட்டிங்க்கு, கூலிங்க்கு, க்ரீன் ஹவுஸ் அக்ரிகல்ச்சருக்கு, டீசாலினேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஒரு பாலிசியை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பாலிசி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, எஸ். ஸோ இந்த பாலிசி மூலமாக சென்ட்ரல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போட ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த எனர்ஜி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிமிடேஷன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பாலிசியாக லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அதோட பிரசிடென்ட், அதோட மினிஸ்ட்ரி யார்? பிரலாத் ஜோஷி. அதோட கான்ஸ்டிட்யூன்சி தார்வாட், கர்நாடகா. ரைட், நெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஒரு 7 சைட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இதற்கு யுனெஸ்கோட டென்டேட்டிவ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஒரு 7 சைட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா. சரியா, இதோட சேர்த்து மொத்தம் எத்தனை சைட்ஸ் வந்து இருக்குது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில், யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்தியாவோட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட், எய்ம்ஸ் நியூ டெல்லி இன்ஸ்டால்ஸ் அட்வான்ஸ் டாவன்சி சர்ஜிக்கல் ரோபோட் அட் செட் ஃபெசிலிட்டி. அதாவது வந்து ஸ்கில் லேர்னிங் அண்ட் டெலிமெடிசின்ஸ் ஃபெசிலிட்டியில் வந்து ஃபெசிலிட்டி இருக்காங்க நம்ம எய்ம்ஸ் டெல்லி. அதில் வந்து புதுசாக வந்து ஒரு ரோபோட் சர்வீஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவிலே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை கொண்டு வர முதல் கவர்மெண்ட் காலேஜ் வந்து இதுதான். சரியா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து இதுதான். எது? நம்ம எய்ம்ஸ் டெல்லி தான். ஸோ இந்த அட்வான்ஸ்டு டாவன்சி சர்ஜிக்கல் ரோபோட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சர்ஜிக்கலுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், யூராலஜி சர்ஜிக்கலாக இருக்கட்டும், கைனகாலஜி சர்ஜிக்கல், ஜென்ரல் சர்ஜரி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, அது மட்டும் இல்லாமல் ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி, இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கான ரோபோட்டிக் சிஸ்டம் தான் இந்த அட்வான்ஸ்டு டாவன்சி சர்ஜிக்கல் ரோபோட்டு. அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எய்ம்ஸ் நியூ டெல்லியில். ரைட்டு, அவங்களோட செட் ஃபெசிலிட்டி, ஸ்கில் லேர்னிங் அண்ட் டெலிமெடிசின்ஸ் ஃபெசிலிட்டியில் இந்த ரோபோட்டை கொண்டு வந்திருக்காங்க. கிளியர். ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் காமன் சர்வீஸ் சென்டர், எஸ், அவங்க வந்து 3000 கோடி ரூபாய் லோன்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் இந்தியா சர்வீஸ் மூலமாக நம்ம CSC. சரியா, எஸ். நெக்ஸ்ட், ஸ்டேட். அமித்ஷா இனாகிரேட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன் அகமதாபாத். அகமதாபாத்தில் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து இப்போ அகமதாபாத்தில் இந்தியாவிலே மிக லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம அமித்ஷா ஐயா. சரியா, கிட்டத்தட்ட 825 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், அக்வாட்டிக் அரேனா இருக்குது. ஸோ அதுபோல் அத்லெட்டிக் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, ரெசிடென்ஷியல் அம்யூனிட்டிஸோட இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ காமன்வெல்த் கேம்ஸ்க்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நடத்துறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ஒலிம்பிக் ஃபெசிலிட்டியோட நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் கீழே தான் இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க அகமதாபாத், குஜராத்தில். குஜராத்தோட CM பூபேந்தர் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், கேபிட்டல் காந்தி நகர். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்தியாவில் முதல் முறையாக சரியா OSAT ஃபெசிலிட்டியை நம்ம குஜராத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, செமிகண்டக்டர் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் குளோபல் செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிக்கான ஒரு OSAT ஃபெசிலிட்டியை நம்ம குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு, நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ். அனீஷ் கிரி அண்ட் வைஷாலி ரமேஷ் பாபு, இது எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி அவார்டு வாங்கினது, கப் வாங்கினதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸ் என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா, எஸ். நம்ம ஃபிட் நடத்தின கிராண்ட் ஸ்விஸ் டோர்னமெண்ட்டில் நம்ம ஓப்பன் கேட்டகரியில் அனீஷ் கிரின்னு சொல்லி நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த வரும். ஸோ விமன் கேட்டகரியில் வைஷாலி ரமேஷ் பாபுவும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டாப் பொசிஷனில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் செக்ஷனில் நம்ம அனீஷ் கிரி நெதர்லாண்ட்ஸை சேர்ந்தவர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹன்ஸ்
நீமேன் அப்படின்றவரை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட $90,000 ப்ரைஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியாவை சேர்ந்த வைஷாலி ரமேஷ் பாபு வந்து தொடர்ந்து 2வது முறையாக ஒரு கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் வின் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கிராண்ட் மாஸ்டர் டான் ஜாங்கி அப்படின்றவங்களை பீட் பண்ணி $40,000 ப்ரைஸ் மணியோட இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேருந்து நம்ம அமித் மிஸ்ரா ஐயா வந்து ரிட்டைர்மெண்ட்டாக அறிவித்திருக்கிறார். ஸோ அதான் இது உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட், நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு? மகாராஷ்டிரா ஹோஸ்ட் லார்ஜஸ்ட் டோல் தஷா செர்மனி ஃபார் ஸ்டாட்யூஸ் ஆஃப் ஹிந்து பூஷன். அதாவது வந்து அவங்க மகாராஷ்டிரில் வந்து ஒரு 180 அடிக்கு ஒரு சிலை கொண்டு வராங்க, ஹிந்து பூஷனுக்கான சிலை. அதாவது சத்ரபதி சம்பாஜி மகாராஜுக்கான ஒரு சிலை ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதற்கான டோல் அண்ட் தஷா செர்மனி நடத்திடலாம். ஸோ அந்த ஸ்டாச்சுக்கான இந்த டோல் வாசிக்கிறது, தஷான்றது வந்து அந்த கொட்டு, சரி, அந்த வாசிக்கிற ஒரு செர்மனி ஒன்று நடத்தியிருக்காங்க. சரியா? லார்ஜஸ்ட் செர்மனி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலை எங்கே வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷி பொராவடி அப்படின்ற இடத்துல தான் வரப்போகுது. வேர்ல்டுலேயே டாலஸ்ட் அண்ட் ஃபுல் அண்ட் ஸ்டாச்சு. நம்ம சத்ரபதி சம்பாஜி மகாராஜோட மிகப்பெரிய சிலை இங்கே தான் வருது. 140 அடி சிலை மட்டும், அதுபோல் 40 அடி பெடஸ்டல், மொத்தம் 180 அடி உயரத்துக்கு இந்த சிலையை கொண்டு வராங்க. 3000 டோலு 1000 தஷாவோட சாஃப்ரான் ஃபிளாக்ஸோட இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் நடத்தினவங்க ஹிந்து பூஷன் சமர் ட்ரஸ்ட்டும் தோல் தஷா ஃபெடரேஷனும் சேர்ந்து தான் இந்த மியூசிக்கல் ட்ரிபியூட் ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், கேபிட்டல் மும்பை. சரியா? ஏன் ஆச்சாரிய தேவ்ரத்தை இதுக்கும் இருக்காரு அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா இதோட மகாராஷ்டிராவோட கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டாப்ல இல்லை. ஸோ அதனால 2 இடத்துக்கும் ஆச்சாரிய தேவ்ரத் தான் இருக்கார். ஓகே, எஸ். ஸோ ஷிராகாங் ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல். இதே மாதிரி ஷிராகாங் ஹத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு? மணிப்பூரில் நடந்துச்சு, 14வது எடிஷனு. ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட். அவ்வளோதான் மக்களே. ஸோ 19ஆம் தேதிக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நம்புகிறேன். ஸோ அடுத்து ஒரு காமன் நேரத்தில் அடுத்த லைவ் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான லைவை பார்ப்போம். ஸோ லைவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குவிஸ் போயிடலாம். வேர்ல்டு பேம்பு டே என்னைக்கு மாட்டீங்களா? 18 செப்டம்பர் 18ஆம் தேதி. எஸ். ஒரு பேம்பு வந்து 18 அடி உயரம் வளரும்னு சொல்லிங்கன்னா கலாக்ஷேத்ரா ஸ்டால்வாட்ஸ் ஒருத்தவங்க கலாக்ஷேத்ராவை ஃபவுண்ட் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு மெம்பராக இருந்தவங்க இறந்து போனாங்களே, சாரதாம்மா, ஆல்ரெடி சாரதா. எஸ், சாரதா ஹோஃப்மன் அவங்க பேர். டேஷ் ரிசீவ்ஸ் ஏஎஸ்எம்இ ஹாலி மெடல் ஃபார் இன்ஜினியரிங் இனோவேஷன். இன்ஜினியரிங் இனோவேஷனுக்காக ஏஎஸ்எம்இயோட ஹாலி மெடல் வாங்கினது யாரு? பாரத் ஃபோஜோட ஹெட்டு, அவரோட பேர் பாபா கல்யாணி. டேஷ் ரிட்டையர் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால். இப்போ ஃபுட்பால்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆனாரு இன்ஜுரினால, நீ இன்ஜுரினால. அவர் பேர் பிரான்ஸ்காக விளாண்டவர் சாமுவேல் உம்டிட்டி. ஜஸ்டிஸ் ஒருத்தர் வந்து இப்போ 10வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் ஹைகோர்ட்டோட மணிப்பூர் ஹைகோர்ட்டோட 10வது சீஃப் ஜஸ்டிஸ் யாரு இப்போ பொறுப்பெடுத்துக்கிட்டார்? அவர் பேர் என் பேர் கிட்டத்தட்ட ஒன்று தான், சுந்தரம். சாரி, எம் சுந்தர். சுந்தரம் இல்லை, எம் சுந்தர். சுந்தர் எம் அப்படின்னு ஞாபகம், சுந்தரம் அப்படின்னு. ஸோ எம் சுந்தர் அவருக்கு. ஓகேவா? கிளியர்? டன்னு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 19ஆம் தேதிக்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை இப்போ லைவில் பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் இருக்க கண்டென்ட்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் வீடியோ ஒன்று, டெய்லி லைவ் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகலான்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ 1 வீக்கில் நம்ம பழைய கண்டென்ட்டையும் முடிச்சிருவோம். அதே டைமில் இந்த மந்தோட கண்டென்ட்டையும் முடிச்சிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பயப்படாதீங்க, கன்ஃபார்மாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எதுவும் மொரிஸ் வச்சுக்கிற வேண்டாம். ஸோ டெய்லி எப்படினாலும் கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஸோ இன்றைக்கி இருக்க மாதிரி அவுட்டோர்லேயே கூட கிளாஸ் எடுத்து முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது queries இஷ்யூஸ் இருந்தால் DAV_3073 இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னன்னாலும் மெசேஜ். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான், அடுத்த லைவ் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ முடிச்சு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பாய், see you, வரட்டா, பாய்.